பண்ணுங்க, என்ன வந்தது இப்ப லெஃப்ட்ல கட் பண்ணுங்க. நான் யோசித்தேன், நம்ம ஊர் பாஸ்டர்ஸ் ஜிபிஎஸ் அதை போட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஊர் பாஸ்டர் போட்டிருந்தா எப்படி போட்டிருப்பாங்க? நான் என் ஒய்ஃப்ட பேசிட்டு வரேன், விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. லெஃப்ட்ல போய் ரைட்ல போட்டு, அறிவு கட்ட மடப்பையில உனக்கெல்லாம் அறிவே இல்லை அது பேசுவோம். லெஃப்ட்ல போடா, ஸ்தோத்திரத்தோட போன்னு சொன்னேன்ல, நீ எங்க படிச்சு நீ மண்டையில கொட்ட போற நேரம். அப்போ தெரியாம போயிட்டேன். சில நேரம் அது என்ன சொல்லும், அமைதியா அது என்ன சொல்லுனா அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் வந்துகிட்டே இருங்கன்னு சொல்லும். வேற ஒன்றும் சொல்ல. இவனா என்ன சொல்ல, அமைதியா வாயை பொத்திட்டு எங்கிட்டு திரும்ப நேரம் வந்துகிட்டே இரு. சரி, ரைட் லெஃப்ட் எத்தனை தடவை சொல்ற, நீ என்னதான்டா படிச்சிருக்கிற, இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணியா, லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்புற, நீ விளங்கவே மாட்டடா. தமிழ்நாட்டுக்காரன் ஜிபிஆர்எஸ் போட்டிருந்தானா இப்படிதான் போட்டிருப்பாங்க. ஆனா வெள்ளைக்காரன் ரொம்ப ஜென்டிலா போட்டிருக்கிறான். லெஃப்ட்ல போயிட்டே பரவாயில்லப்பா, நீ ரைட்ல போ. நான் என்ன சொல்றேன், அது கூட அன்பா நடத்துது. ஆனா ஒரு பாஸ்டரால அன்பா நடத்த தெரியல. இல்லையா சொல்லுங்க. ஆனா தேவன் அந்த கிரேஸ் இதைத்தான் சொல்றாங்க. இது இனிமே நீங்க சுத்தி தான் போறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்குதுங்க. நான் பார்த்துட்டேன். ஏன்னா போறவன் டயர்ட் ஆயிடுவான்ட்டு. போறவன் நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். அப்படித்தான் சித்தத்தை மிஸ் பண்ணா கூட சில நேரம் தேவன் சொல்லவே மாட்டார் பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, கோத்திரப்பிதான்னு நீங்க நம்மலாம் ஒரு ஏழைகளை தான் கோத்திரப்பிதா வச்சிருக்கணும். பெரிய பாஸ்டர்னா யார் சார்? நடக்க முடியாம வந்தா பெரிய பாஸ்டர். ஆனா தேவன் செலக்ட் பண்ண ஆளெல்லாம் ஆமென். இல்ல புரியல, இது மதம் சார், மதம். கோத்திரப்பிதாவை நீ செலக்ட் பண்ணா ஒரு ஏழையா 4 ஏழையா பார்த்து போட்டுருப்ப இருக்கிறாங்க சார். இன்னைக்கே கீழே வந்திருப்பாங்க சார் கமெண்ட்ல. இவங்கெல்லாம் யாருன்னா பணத்தை பேசினா பிடிக்காது, பணத்துக்கு எதிரி. பணத்தை போட்டு மிதிச்சுட்டு அப்புறமேட்டு அதில் போய் 4 இட்லி வாங்கிட்டு வான்றவன். இவள் நேரம் இந்த பணத்தான மீச்ச. என் அன்புக்குரியல, தாங்கள் பணக்காராவதில்லை, பணத்தை பற்றி பேசுகிறவங்களும் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்தவன் ஏழையாவே இருக்கணும், தரித்திரமே இருக்கணும். உங்களை ஒருத்தன் 6 மாசம் பிரிஞ்சிருந்தான்னா 6 மாசம் கழிச்சு திரும்பி வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லாத பல உயர்வுகள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொரு முறை உங்களை பிரிந்து விட்டு அவன் பார்க்கும் போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 6 மாசத்துக்கு வரக்கும் நீ அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க? உங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்க போகிறது.